ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது நீ மனசில் எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி இதை கேட்டுக்கிட்டு இருக்கியோ, உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் வந்திருக்கேன். ததாஸ்துன்னா அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். இப்போது நீ மனதார நினச்சதையெல்லாம் ததாஸ்துன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ கேட்டது கேட்டபடியே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என் செல்வமே. இத்தனை நாளாக மனசார நம்பிக்கையோட பக்தியோட என்னிடம் கையேந்தி கேட்ட விஷயத்தை தான் இப்போது அழகாக சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நம்பிக்கையும் பொறுமையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிறப்பான முயற்சிகளை செய்த உனக்கு என் அருளால் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இனிமே நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. உன் மனதை தடுக்கும் அளவுக்கு எந்த விஷயங்களையும் நீ ஆட்கொள்ள விடாதே. மனசை உன் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போலவே நடக்கும்படி பார்த்துக்கொள். எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட இரு. முருகா முருகா நீ என்னை நினச்சிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் முன்னை எவ்வளவு தூரம் நீ எங்கே போனாலும் எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என் அருள் உனக்குள் தான் பரிபூரணமாக கலந்திருக்கு. அதனால் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு தருவேன். நீ எத்தனை முறை என்னெல்லாம் என்கிட்ட கேட்டு வந்தியோ அது அனைத்தையும் இப்போது சிறப்பாக உன் கைகளில் தரப்போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரையும் நம்ப முடியாமல் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ மோசமானவங்களாக இருக்காங்களே, இவ்வளோ சுயநலமாக இருக்காங்களே, யாரை நம்புறதுன்னு தெரியலையே முருகான்னு புலம்பினாய் அல்லவா? இதோ உன் புலம்பல்களை கேட்ட நான் யார் எப்படிங்கிறத உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய, உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதரை மட்டும் நீ நம்பு. இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாய் இருந்து அவர்கள் மூலமாகவும் உனக்கு நல்லதே நடக்கும்படி செய்கிறேன். நீ அமைதியாக என்ன சொல்கிறன்னு எனக்கு புரிய வருது. இது வரைக்கும் நல்லவங்களையும் நல்லது செய்கிறவங்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் நான் பார்க்கவே இல்லைன்னு தானே சொல்கிற. நீ இன்னும் உனக்குள் இருக்கும் என்னை உணரவில்லை. இந்த முருகன் உனக்குள்ளே தான் இருக்கேன். நான் சொன்ன எல்லாமே நான் தான். அதாவது உனக்கு உண்மையாகவும் உனக்கு நல்லதாகவும் உனக்கு நல்ல வழி காட்டக்கூடிய ஆளாகவும் இந்த முருகன் இருக்கேன் என் செல்வமே. உன் பேச்சிலும் மூச்சிலும் இதய துடிப்பிலும் கலந்திருக்கும் இந்த முருகன் கண்டிப்பாக உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தி எவ்வளவு தூய்மையானதுன்னு எனக்கு தெரியும். அந்த தூய்மையான பக்திக்கும் உன் நல்ல மனசுக்கும் சேர்த்து தான் நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். என்னை நம்புனினா இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எனக்காக பெருசாக பூஜை செய்யணும், விரதம் இருக்கணும், உன் உடம்பை வருத்திக்கிட்டு எனக்காக கஷ்டப்பட்டு எதுவும் செய்யணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா உடல் வருத்தப்படும்படி விரதம் இருந்து என்னை அடைய வேண்டியதில்லை. உன் மனசு தூய்மையாக என்னோடு இணைந்தாலே அதை நான் நல்லபடியாக ஏற்றுக்குவேன். உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு முருகா முருகான்னு சொன்னாலே உனக்கான முழு சந்தோஷத்தையும் நான் கொடுத்துருவேன். உன் சூழ்நிலை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்ன, உன் பிரச்சனை என்னன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இப்போதே நீ அனுபவிக்கிற வலியையும் வேதனையையும் மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி தரேன். நிச்சயமாக உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். உண்மையான உன்னுடைய அன்புக்கும் பக்திக்கும் உன்னுடைய பாசத்துக்கும் சேர்த்து தான் இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். காலம் கடந்து போனாலும் மனசு உடஞ்சு நின்னாலும் உன் கனவுகள் கலைந்தாலும் உறவுகள் உன்னை விட்டு உதறிட்டு போனாலும் இந்த முருகன் எப்போதுமே உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருப்பேன். உன் லட்சியத்தின் இலக்கை துரத்தி பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க உனக்கு உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி முடிக்கிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே என் செல்வமே. நீ எப்போதும் தைரியமாக துணிவாக இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் எதுவும் முடிஞ்சு போகாது. இனிமே தான் ஒரு புது துவக்கமாக நீ வாழ்க்கையை வாழ போகிற. நீ தனியால் கிடையாது. உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கிறேன் அல்லவா? உனக்கு வலிமையாகவும் வழிகாட்டியாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீ எல்லாருக்கும் நல்லவங்களாக வாழ்ந்துட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் கொள்கைகளும் வேறு வேறாக இருக்கும். நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிற மாட்டாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கோ. சில பேர் பாதியிலேயே உன்னை விட்டு விலகி போகிறவங்களா வெட்டப்படும் கிளையாக மாறுவார்கள். சில பேர் உன் கூடவே ஒட்டிக்கிட்டு இலையாகவும் இருப்பார்கள். யார் எப்படி இருந்தாலும்
வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க தயாராகு. ஒவ்வொருத்தரும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் அவங்கவங்க பங்குக்கு எதையாவது நல்லதையும் கெட்டதையும் செஞ்சுட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. நீ யாரையும் முழுவதுமாக நம்பவும் வேண்டாம், யாரையும் எதிர்பார்த்து நிற்கவும் வேண்டாம். ஏன்னா யாரும் வேறாக வந்து உன்னை தாங்கி பிடிக்க மாட்டாங்க. உதிரும் இலை போல அவ்வப்போது எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் நீ எப்போதும் யாரையும் நம்பவோ எதிர்பார்க்கவோ வேணான்னு சொல்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை நீ இழந்திருக்கிறாய், எத்தனையோ விஷயங்கள் உன்னை கைவிட்டு போயிருக்கு. இனிமே அதெல்லாம் ஒரு அனுபவம்னு ஏற்றுக்கோ. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது. உனக்கு எல்லாமுமாக உன்னை பாதுகாத்து நிற்கும் தெய்வமாக இந்த முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா? என்னை நம்பி இறைபக்தியோடு நீ நிற்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ எனக்காக கந்த சஷ்டி விரதம் இருந்ததும் கடுமையாக வழிபட்டதும் எனக்கு நல்லா தெரியும். உன் மனசில் இருந்த அந்த நம்பிக்கையின் பலனாகத்தான் இப்போது உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். நீ மனசில் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போகிறேன். உண்மையான நம்பிக்கையோட என்னையே வணங்கி வரும் உனக்கு என் அருள் உன்னை வழி நடத்தும். உன் விரதமும் வேண்டுதல்களும் கூடிய சீக்கிரம் நல்லபடியான முடிவை கொடுக்கும் என் செல்வமே. வாழ்க்கையில் நீ நினைப்பது நடக்காம இதுவரைக்கும் பல பிரச்சனைகளும் தடைகளும் வந்திருக்கலாம். உன்னை ஜெயிக்க விடாமல் பல பேர் உன் வெற்றியை தட்டி பறிச்சிருக்கலாம். இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் நீ எதை கண்டும் பயப்பட வேணாம். எப்போதுமே துணிச்சலோடு இரு. முன் வச்ச காலை பின் எடுத்து வைக்கவே கூடாது. நீ முன்னாடி எடுத்து வச்சு போகிற ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் உண்மையான மதிப்பை உனக்கு கொடுக்கும். கூடிய சீக்கிரம் வெற்றிங்கிற மலர் கிரீடத்தை நீ அணிந்து கொள்வாய். உன் முயற்சியும் துணிவும் மன உறுதியும் எல்லாமே உன்னை நல்லபடியாக உயர்த்த போகுது. உன் வாழ்க்கை பாதையில் சூரியனாக நான் இருந்து ஒளி தரப்போகிறேன். இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருந்து இனி ஒவ்வொரு நாளும் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து வழி நடத்தும் போது நீ எதுக்காகவும் கலங்காதே என் செல்வமே. ஓ மனசை நீ வேறு எந்த வகையிலும் திசை திருப்பிக் கொள்ளாதே. நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. உன் திறமையையும் ஆற்றலையும் உயர்த்தி கொள்ள வேலைகளை பாரு. அடுத்தவங்க வீட்டு விஷயத்திலும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் தலையிடாதே. உன்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள், செய்கைகள் அனைத்தையும் நேர்மறையாக வச்சுக்கிட்டு உன்னுடைய வேலைகளை செஞ்சினா அது நிச்சயம் உனக்கான வெற்றியை கொடுக்கும். மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. அப்படி செய்யும்போது உன் வாழ்க்கைக்கான உயர்வு தானாக வந்துவிடும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் சில பாடங்களை நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததையெல்லாம் நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும். யாருக்காகவும் எப்போதும் உன் நேரத்தையும் மனசையும் வீணாக்காதே. தேவையில்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி மனசில் யோசித்து மனசையும் நேரத்தையும் வீணாக்க வேணாம்னு சொல்கிறேன். சில பேர் உனக்கு எதிராக வேலை செஞ்சு துரோகம் செஞ்சு உன் நம்பிக்கையை சீர்குலைத்திருக்கலாம். யார் என்ன செய்தாலும் நீ துயரம் கொள்ளாதே. அவங்கவங்க செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உரிய பலனை அவங்கவங்க அனுபவிப்பாங்க. அவர்கள் செய்த துன்பமும் அவர்கள் கொடுத்த துயரமும் அவர்களுக்கே திரும்ப போய் சேரும். உனக்கு அது வெறும் ஒரு அனுபவம் மட்டும்தான். மற்றவங்க உனக்கு கொடுத்த கஷ்டத்தையும் வலியையும் உனக்கு ஆற்றலாக மாற்றிக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ அதை அடைவதற்கான முயற்சியை செய்ய ஆரம்பி. எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு உண்மையோடும் தைரியத்தோடும் நீ வாழும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினச்சது போல நடக்கும் என் செல்வமே. நீ சிந்தித்து செயல்படும் திறனும் நேர்மையும் கொண்ட பிள்ளையாக இருப்பதால தான் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன். இன்னும் இன்னும் உன்னை மென்மேலும் உயர்த்தி என் அருளால் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். இந்த முருகன் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே. இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தில் உனக்கு எதிராக எதையும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். இன்னும் இன்னும் உன்னை உயர்வடைய செய்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை தருவதற்காக, மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, வெற்றிகளை பெறுவதற்காகவே ததாஸ்துன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கேன். உன் ஆன்மாவை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி என் அருளால் உனக்கு செல்வ வளமிக்க வாழ்க்கையை தரப்போகிறேன். இத்தனை நாளா நீ அனுபவித்த துன்பமும் துயரமும் விலகி போய் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது.
உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி பெற்று மிக சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப்போற. எந்த துன்பமும் உன்னை சிதைக்க முடியாத அளவுக்கு நீ எப்போதும் நல்ல காரியங்களை தானே செய்கிறாய். நல்ல மனசு கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ செஞ்ச நல்ல காரியங்களுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போறேன். நீ அமைதியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மாற்றமும் முன்னேற்றமும் வரத்தான் செய்யும். இத்தனை நாளா நீ தனி ஆளாக கஷ்டப்பட்டு என்னென்ன முயற்சி செஞ்சாயோ அது எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கும் விதமாகத்தான் இப்போது உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கையில் உண்மையான உயர்வை தர வந்திருக்கேன். உன் உள்ளத்தை வலிமையாக்கி உனக்கான வெற்றிகளை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கைக்கும் உனக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். என்னை நம்பி நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். மற்றவங்களை விட 100 மடங்கு மேலான ஆற்றலும் திறமையும் உனக்குள்ள தூங்கிக்கிட்டு கிடக்கு. முதல்ல உன் திறமையை தட்டி எழுப்பி உன் நல்ல எண்ணங்களுக்கும் ஒழுக்கங்களுக்கும் பரிசு பெற தயாராகு. நல்ல எண்ணம் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் மனம் கலங்காதே. மாயையான வழியில பொய்யான விஷயங்களாக உன் வாழ்வில் வரும் எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். நீ நடந்து போற பாதையில என் அருளால உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ போகும் பாதையில உனக்கு வழிகாட்டியாய் ஒளிகாட்டியாய் நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். இப்போது நீ மனசுல என்ன நினைச்சு என் வார்த்தைகளை கேட்கிறாயோ அது அப்படியே உன் வாழ்க்கையில அழகாக சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும்.